12 வயசுல நான் எடுத்த ஒரு முடிவு என் ஃபியூச்சரையே கம்ப்ளீட்டா மாத்திருச்சு. பெப்சி பால கையில தூக்கி போட்டதை விட கால்ல எட்டி உதச்சது எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அப்பதான் டிசைட் பண்ண கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும். ஸ்கூல்ல ஃபுட்பால்னாலதான் ஃபேமஸே ஆனேன். அண்ட் அப்பல இருந்து தான் வாழ்க்கை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா மாறிச்சு. ஜாலியா சுத்திட்டு இருக்கும் போது கேப்டன்சின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என் கையில கொடுத்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஐ டர்ன்ட் அவுட் டு பி த வர்ஸ்ட் லீடர். மேட்சை வின் பண்றதை விட கிளாஸை கட் அடிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு. எல்லா வாட்டியும் தோக்குறதுக்கு உனக்கு எதுக்குடா ஓடி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் என்ன பார்த்து கேட்கும் போது, தோத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில நம்மள எவனுமே மதிக்க மாட்டான்னு அன்னைக்குதான் புரிஞ்சு. ஜெயிக்கணும்ட்டு ஒரு பெரிய வெறி வந்துச்சு. யூ நோ வாட், நெக்ஸ்ட் 4 years we lost again. என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல எங்களை 6 இயர்ஸா தோக்கடிச்ச ஒரு டீமை நாங்க பீட் பண்ணோம். அண்ட் ஐ கேம் அவுட் ஆஃப் மை ஸ்கூல் as a winning captain. நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான எண்டிங்கை நோக்கி போறீங்கன்னா your journey will be ugly, tough and mostly frustrating. வாழ்க்கையில வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைஃப் என்னைக்குமே உங்களுக்கு ஈஸியாவே இருக்காது. வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா கடவுள் உங்களுக்கு கிஃப்ட கொடுக்குறாருன்னு அர்த்தம். So grow with your problems.